மாண்புமிகு விஜய் அவர்களின் தலைமையிலான தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து இதுவரை நாகர்கோயில் சிறையில் சபரிவர்மன், புழல் சிறையில பாலாஜி, சென்னையிலே ஓட்டுநர் வெங்கடேசன் வரிசையில் காவல் மரணத்தில் இப்போது தூத்துக்குடி அருணாச்சலம். காவல் மரணங்கள் தொடர்வது விஜய் தலைமையிலான தூய ஆட்சிதான். மானாமதுரை அஜித்குமார் சாவுக்கு மானாமதுரை அஜித்குமார் கஸ்டோடியல் டெத் என்று சொல்லக்கூடிய இந்த லாக்அப் டெத்தை எவ்வளவு வீரத்தோடு எழுத்தார் நம்ம விஜய். ஆஹா, ஒரு மாவீரன் அலெக்சாண்டர் நமக்கு கிடைத்து விட்டார், ஒரு மாவீரன் நெப்போலியன் நமக்கு கிடைத்து விட்டார் என்று ஜென்சி தலைமுறையின் நெஞ்சிலே பால்வார்த்த அந்த வீர வசனங்கள். சிஎம் சார், எங்களுக்கு சாரி வேண்டாம், எங்களுக்கு நீதிதான் வேண்டும் என்று சொன்னாரே, அந்த மாவீரன் நெப்போலியன் விஜய் எங்கே போனார்? உயிரோடு இருக்கிறாரா, செத்து போய்விட்டாரா? அந்த மாவீரன் நெப்போலியன் எங்கே போனார்? யாராவது பார்த்தால் சொல்லுங்களேன். தமிழகத்திலே விஜய் தலைமையிலான தாவேக அரசிலே லாக்அப் டெத் மரணங்கள் தினந்தோறும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. மக்கள் அதிர்ச்சியிலே உழைந்து போயிருக்கிறார். ஆகவே மாவீரன் அலெக்சாண்டர் விஜய் எங்கே போனார்? மாண்டு விட்டாரா, அல்லது மறைத்து விட்டாரா, அல்லது தலைமறைவாகி விட்டாரா? என்ன காரணம் என்று தெரியவில்லையே. ஏன் வாய் திறக்க மறுக்கிறார்? விளக்கம் சொல்ல முன் வருவாரா? நம்ம விஜய், நம்ம பிள்ளை விஜய் ஆட்சி. யாராவது கேள்வி கேட்டா நம்ம பிள்ளை ஆட்சின்னு சொல்லுங்க. நேற்று மெட்ரோல போய் ஆய்வு செஞ்சிருக்காரு. ஒரு தாய் அவர் மடியிலே நெஞ்சிலே அந்த காட்சிகள் எல்லாம். எவ்வளவு மூளை செலவை செய்கிறீர்கள்? இங்கே செத்து மடிகிறார்கள் மக்கள், அங்கே தாய் மடியில நம் பிள்ளை விஜய். என்ன அழகான அற்புதமான அரங்கேற்றங்கள். ஆகவே மக்களுக்கு ஒண்ணுதான், இந்த விஜய் வருவா கேள்வி கேட்பான்னு சொன்ன அந்த அலெக்சாண்டர் விஜய் எங்கே போனார்? அந்த மாவீரன் நெப்போலியன் விஜய் எங்கே போனார் என்றுதான் காணவில்லை விஜய் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இப்போது இந்த தாவேக அரசின் தடுவாட்டத்திற்கு என்ன காரணம்? ஒன்றும் புரியவில்லை. ஒன்று, மக்கள் மீது அக்கறை இல்லையா, இல்லை அரசியல் அனுபவம் இல்லையா, இல்லை ஆட்சி சக்கரத்தை சுழல்வதற்கு ஆற்றல் இல்லையா, இல்லை இது போன்ற விளைவுகளால் ஏற்படுகிற ஆபத்துகளை அறியவில்லையா? இப்போது ஒரு அறிவிப்பு, அதிரடி அறிவிப்பு வர இருக்கிறது. மாற்ற வேண்டும் என்று கேட்ட மக்களுக்கு அதிரடி பரிசாக டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் மயமாக்குவத மாற்றம். இதனால் என்ன ஆகும்? இனி தமிழ்நாடு மதுவிலே மிதக்கும் தண்ணீர் நாடாக வரலாறு படைக்கும். மீண்டும் தனியார் மயம். ஆஹா, இதுக்கு என்ன சாதனை இல்லையா? இதற்காகத்தானே மக்கள் விஜய்க்கு வாக்களித்தார்கள். ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது மக்களே, ஜென்சி தலைமுறையே, சிந்திக்க தெரிந்த சர்ச்சி தலைமுறையே, இளைய தலைமுறையே, இந்நாட்டின் நம்பிக்கையே, இந்நாட்டின் மன்னர்களே, முயற்சி செய்து கிடைத்த தோல்வியும் முயற்சியே செய்யாமல் கிடைத்த வெற்றியும் வாழ்வில் நிரந்தரம் அல்ல. முயற்சி செய்து கிடைத்த தோல்வியும் முயற்சியே செய்யாமல் கிடைத்த வெற்றியும் வாழ்விலே நிரந்தரம் இல்லை. அதுதான் இன்றைக்கு இந்த தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் எதுவும் செய்யாமல், ஒரு சொப்பு தண்ணீரை கூட ஊற்றாமல் மக்களை ஏமாற்ற மட்டுமே, மக்களின் மூளை செலவை செய்து ஏமாற்ற மட்டுமே தெரிந்தவர்களுக்கு ஆட்சி அரியணை என்றால்
இது என்ன ஜனநாயகம்? நல்ல அரசாட்சியை நாடு எதிர்பார்த்து காத்திருக்கிறது. நல்ல அரசாட்சியை நாடு எதிர்பார்த்து காத்திருக்கிறது. ஆனால் விஜய் தலைமையிலோ அது நடக்கவே நடக்காது. ஏன் தெரியுமா? அவருக்கு நல்லாட்சி என்றால் என்னவென்றே தெரியாது. விஜய்க்கு நல்லாட்சி என்றால் என்னவென்றே தெரியாது. ஆனால் அவரை புகழ்பாடுகிற புலவர்களுக்கு மட்டும் இந்த நாட்டிலே பஞ்சம் இல்லை. இந்த நாட்டிலே விஜயின் புகழ்பாடுகிற புலவர்களுக்கு மட்டும் பஞ்சம் இல்லை. புகழ்பாடுகிற புலவர்களுக்கு சன்மானம் தவறாமல் போய்விடுகிறதா? ஆனால் இங்கே மக்கள் செத்து மடிகிறார்கள். இன்றைக்கு இந்த லாக்அப் டெத் மரணங்களுக்கு என்ன பதில் சொல்வார்? பொறுப்பேற்று மனுநீதி சோழனை போல அவர் தன் பதவியை விட்டு துறப்பாரா? இந்த லாக்அப் டெத் மரணங்களை என்னால் தடை செய்ய முடியவில்லை, தடுக்க முடியவில்லை. மதுபான விற்பனையை இன்றைக்கு முறைகேடுகளை தடுக்க முடியவில்லை என்று தனியார் மயமாக்குகிறார். என்ன புத்திசாலித்தனம்! அதுவே இருக்கக்கூடாது என்றுதான் 217 கடைகளை நாங்கள் பூட்டுகிறோம் என்று அரசாணை வெளியிட்டு மக்களை ஏமாற்றினார்கள். இப்போது முறைகேடை தடுக்க முடியவில்லை என்று தனியார் மயம் என்று நியாயம் கற்பிக்கிறார்கள். லாக்அப் டெத் மரணம் இன்றைக்கு தடுக்க முடியவில்லை என்று காவல்துறை தனியார் மயம் ஆக்கி விடுவார்களா? இன்றைக்கு அரசு சேவை இன்றைக்கு உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் காலத்துல கட்டமைப்பு, கல்விக்கான கட்டமைப்பு 69% இடஒதுக்கீடு, 7.5% உள் இடஒதுக்கீடு, மக்கள் நல்வாழ்வுத்துறையில கட்டமைப்பு, இவையெல்லாம் சேவை மனப்பான்மையோடு இன்றைக்கு போக்குவரத்து துறையிலான கட்டமைப்புகளை எல்லாம் ஏறத்தாழ 54 ஆண்டுகளுக்கு மேலே அந்த கட்டமைப்பை ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, உழைத்து, தங்களை அர்ப்பணித்து, தியாகம் செய்துதான் இந்த கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார். அரசு ஆஸ்பத்திரியில அங்கே அவர்கள் முறைகேடுகளை தடுக்க முடியவில்லை என்றால் தனியார் மயம் ஆக்கி விடுவார்களா? போக்குவரத்து துறையில முறைகேடுகளை தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் போக்குவரத்து துறை தனியார் மயம் ஆக்கி விடுவார்களா? கல்வித்துறை முழுவதும் தனியார் மயமைக்கு தாரை வார்த்து விடுவார்களா? எங்கே போகிறது தமிழகம்? ஆகவே தாவேக அரசின் தடுமாற்றத்தை பார்க்கிற போது இந்த அரசு இன்னும் எத்தனை நாளைக்கு என்பதுதான் இந்த